இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை பேஸ் பண்ண சம்மு. எப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஒரு 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேர் யாருன்னா PQRST அப்படின்னு ஒரு 5 பேர் இருக்காங்க. ஸோ இவங்களோட வெயிட் லிஃப்டிங் அரேஞ்ச்மெண்ட், அதாவது யாரால் வெயிட் அதிகமாக தூக்க முடியும் அதை பேஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். Q அவர் Pயை விட அதிக எடையை தூக்குகிறார். Q வந்து Pயை விட வெயிட் அதிகமாக தூக்குறான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ Q தான் அதிகம். Qவை மேலே போட்டுக்கணும், அவரோட கம்மியாக தூக்குற Pயை கீழே போட்டுக்கணும். அதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனால் Tயை விட என்ன பண்ணியிருக்காரு, கம்மியாக தான் தூக்குறாரு. யார்? Q. அப்போது Q வந்து Tயை விட அதிகம் கிடையாது, கம்மி. அப்போது T மேலே Q கீழேன்னு எழுதிக்கணும். சரி, அவர்களில் இருவர், அதாவது இந்த 5 பேரில் Pக்கு அப்புறம் 2 பேர் இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. 2 பேர் மட்டும்தான் Pக்கு அப்புறம் இருக்காங்க, யாரும் தெரியாது. ஸோ 2 XX வச்சுக்கிறேன். சரி, ஆனால் எஸ்ன்னு ஒரு கேரக்டர் இருக்கார் பாருங்கள். அவர் கம்மி கிடையாது, குறைந்தபட்ச எடையை தூக்கலான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் கடைசி கிடையாது, கடைசிக்கு முன்னாடி தான் இருக்கணும். ஸோ எஸ்ங்கிறவர் முன்னாடி இருக்கார். அப்போ பேலன்ஸ் யார் இருக்கா? 6 தான் இருக்கார். ஸோ 6 தான் கடைசி. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, யார் அதிகபட்ச எடையை தூக்குறாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு இருக்கா? T தான் ஃபஸ்ட்டு இருக்கா. அப்போ T தான் அதிகபட்ச எடையை தூக்குறாரு அப்படிங்கிறது ஆன்சர்.